நாள் 23. கதறி அழுத பின் கவனமாய் கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகின்ற சவாலின் 23ஆம் நாளிற்கு உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 62, 1, 2 மற்றும் 5ஆம் வசனத்தில், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் நண்பர் வீட்டில் ஒரு சாயங்காலம் முழுவதும் கழித்த பிறகு உங்கள் போன் காணாமல் போய்விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் சைலண்டில் வைத்திருப்பதை நினைத்து கொண்டு ஒருவரின் போனை வாங்கி அழைக்கிறீர்கள். உடனே அமைதியாக இருங்கள் என்று அனைவரிடம் சொல்கிறீர்கள். ஏனெனில் தொலைபேசி நமக்கு முக்கியமானது. அதை கேட்க நாம் எதையும் செய்வோம். அதே போல தேவனை கேட்பதற்கு நாம் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோமா? சங்கீதம் 62 தாவீது தேவனின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அமைதியான மற்றும் எதிர்பார்ப்புள்ள காத்திருப்பு என்று வெளிப்படுத்துகிறார். தேவனை தேடுவதில் அமைதி ஏன் முக்கியம்? அமைதி என்பது பேசுவதை நிறுத்துவதும் அலைச்சல்களை விட்டு விலகுவதும் ஆகும். ஒரு ஒலி எழுப்பும் போனை கேட்பதற்கு நாம் அறையை அமைதியாக்குவது போல நாமும் சில நேரங்களில் வாழ்க்கையை அமைதியாக்கி தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவரை கேட்க வேண்டும். சகோதரி நான்சி அவர்கள் ஹெவன் ரூல்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தில் கடவுளை போல் நடிப்பது எவ்வளோ பெரிய சுமையாக மாறும், அது நமக்கு தேவையில்லை என்பதை அறிவது எவ்வளோ பெரிய பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார். அமைதியை உருவாக்குவது என்பது உங்கள் வாழ்க்கையில் அதிக சத்தத்தை ஏற்படுத்துவதை அறிவதாகும். சிலருக்கு அவ்வப்போது தொலைபேசியை அணைப்பது அவசியம். மற்றவர்களுக்கு பல சந்திப்புகளை திட்டமிடுவது அவசியமில்லை. நாம் விரும்பும் அனைத்து சத்தங்களும் அணைப்பது எப்போதும் சாத்தியமில்லை. ஆனால் நம் ஆன்மாக்கள் கர்த்தருடன் காத்திருக்க ஒரு அமைதியான சூழ்நிலையை தொடர்ந்து உருவாக்க நாம் செய்யக்கூடிய ஒன்று உள்ளது. சங்கீதம் 27:8 சொல்லப்பட்டது போல, கடவுளின் முகத்தை தேடுவதே குறிக்கோள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேனா? உங்கள் ஜபம் முழுவதும் பேசுவதில் தான் இருக்கிறதா? கேட்பதில் இல்லை என்றால் நீங்கள் உண்மையில் அவரை அறிய விரும்புகிறீர்களா என்பதை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 130 உள்ள இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தின் கதறுதலாக இருக்கட்டும். இந்த நாளில் நீங்கள் அவரிடம் கதறி அழுது ஜெபித்த பின் அவரின் சத்தத்திற்கு அமைதியாக காத்திருக்க தயாரா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா சத்தங்களையும் அமைதியாக்கி உம்மோடு ஒன்றாய் நிற்கும் வாய்ப்பை நீர் எங்களுக்கு தாரும். எங்களை உம்மோடு சேரவிடாமல் தடுக்கின்ற தடைகளை நீக்கி உம்மிடத்தில் முழுமையாக நிலைத்திருக்க வழிகாட்டும். உமது சமாதானமும் அமைதியும் எங்கள் உள்ளத்தில் நிரம்பும்படியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்று நாங்கள் அனுபவிக்கும் இந்த அமைதியின் சுவை உமது வார்த்தையில் ஆழமான ஈடுபட ஆவலாக மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் நான்சி டிமோஸ் வோல்கமோத் அவர்களின் reviveourhearts.com என்ற வெப்சைட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.